ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த 2025ல கேட்ட சிடிஎஸ்சி எக்ஸாமோட பேப்பர் 1. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? Move on to the first question. So கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் தி கிவன் எக்ஸ்பிரஷன் 2x minus 10 and 2x square minus 50. ஸோ இந்த ரெண்டு வேல்யூக்கும் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எல்சிஎம்னா என்ன பண்ணணும்? இருக்க எல்லாத்தையும் பிடிச்சி எழுதணும். பட் காமனாக இருந்துச்சு அப்படின்னா ஒன் டைம் மட்டும் எழுதுனா போதும். அவ்வளோதான் எல்சிஎம்னா. ஸோ இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கா? நான் ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக எழுதணும். ஓகேவா? எந்த சென்ஸில் சொல்கிறேன் அப்படின்னா இது ரெண்டுலேயும் ஏதாவது காமனாக இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியில் எடுத்து எழுதிடணும். சிமிலர்லி இதுலேயும் காமனாக ஏதாவது இருந்துச்சுன்னா வெளியில் எடுத்து எழுதிருங்க. தென் இதில் டிகிரி 2 இருக்கா? ஸோ இந்த டிகிரி 1 மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இதெல்லாம் மாற்றி எழுதணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எல்சிஎம் ஆஃப் 2x minus 10 2x square minus 50 இதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இதுல 2x minus 10 எப்படி எழுதலாம்? ரெண்டுலேயுமே 2 காமனா இருக்கு இல்லையா? 10 எப்படி எழுதலாம்? 2 into 5 அப்படின்னு எழுதலாம். ஸோ ரெண்டுலேயும் 2 காமனா இருக்கனால 2 வெளில எடுத்துருங்க. மிச்சம் x minus 5. சிமிலர்லி 2x square minus 50 எப்படி எழுதலாம்? ரெண்டுலேயும் 2 காமனா இருக்கு வழக்கம் போல. ஸோ ரெண்டுலேயும் 2 வெளில எடுத்துருங்க. x square minus 25. இது எப்படி இருக்கு? இது 5 ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? நமக்கு இங்கே என்ன இருக்கு? 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ இதை எப்படி மேலே இருக்க மாதிரி எழுதுங்க. இங்கே 5 இருக்கு, சாரி ஏ இருக்க வேண்டிய பிளேஸில் இங்கே 5 இருக்கு. ஓகேவா? ஸோ 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 5 இன்டூ எக்ஸ் மைனஸ் 5. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? எல்சிஎம் ஆஃப் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 5 ரெண்டோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை மட்டும் எழுதுங்க. ஓகேவா? இங்கே இதுவும் ஸோ 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 5, இங்கே 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 5 இன்டூ எக்ஸ் மைனஸ் 5. இப்போ எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுலேயும் 2 காமனாக இருக்கு. ஸோ ரெண்டு தடவை இருக்கிறதுனால ஒன் டைம் எழுதுனா போதும். ஓகேவா? தென் எக்ஸ் மைனஸ் 5 ரெண்டுலேயுமே இருக்கு. ஸோ ஒன் டைம் எழுதுனா போதும். தென் எக்ஸ் பிளஸ் 5. அவ்வளோதான். வேற எந்த டேர்மையும் நம்ம விடலை. ஸோ எல்லா டேர்மையும் எழுதியாச்சு. ஸோ இதுதான் இதோட எல்சிஎம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இந்த எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 432 and their HCF is 36. If one of the number is 108, then the other number. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸி. ஓகே, ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். அந்த ரெண்டு நம்பர்ஸை எக்ஸ் அண்ட் ஒய்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் பி ஒன் நம்பர், ஒய் பி அனதர் நம்பர். ஓகேவா? அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? HCF ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருக்காங்க. என்னது? 36. எல்சிஎம்மும் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்னது? 432. ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு ஹச்சிஎஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஓகேவா? நீங்கள் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதும் அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணுறதும் சேம் அப்படின்னு சொல்லுது. சரியா? இதுதான் இந்த ஃபார்முலாவோட மீனிங். ஸோ இதில் ஒரு நம்பர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ நம்ம எடுத்துக்கலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு 108. எக்ஸோட வேல்யூ 108ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 108 இன்ட்டு ஒய்
ஈக்குவல் டு எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க 432 இன்ட்டு ஹச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க 36. therefore y ஈக்குவல் டு என்ன வரும் 432 இன்ட்டு 108 by இங்கே 36. ஓகேவா 432 இன்ட்டு 36 by 108. ஸோ இது வந்து 3 டைம்ஸ் வந்து 108 90 108. யா கரெக்ட். தென் இதை சம் பண்ணுங்க. 4 + 3 7 7 + 2 9. ஸோ 3ஆல கேன்சல் ஆகும். 1 4 is 4 4 3s are 12 4 3s are 12. this implies that y ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 144. ஸோ அதுதான் சொல்யூஷன். ஓகேவா ஆக்சுவலாக இந்த பார்ட் 3ல எல்லா சம்மே எல்சிஎம் ஹச்சிஎஃப் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ், கடைசி கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுலேயும் என்ன கேட்டிருக்காங்க, இதில் ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல ரெண்டுலேயும் காமனாக உள்ளதெல்லாம் பிடிச்சி எழுதணும். ஸோ அந்த வேலையை இங்கே ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். x² y ப்ளஸ் xy² ஈக்குவல் டு ரெண்டுலேயுமே xy காமனாக இருக்குது இல்லையா? ஸோ xyயை காமனாக வெளில எடுத்துருங்க. இங்கே ஒரு எக்ஸ் எடுத்தாச்சுன்னா இன்னும் மிச்சம் ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். ப்ளஸ் ஒய்யை காமனாக எடுத்துட்டோம், அது இருக்காது. இங்கே எக்ஸை காமனாக எடுத்தாச்சு, இங்கே ஒய்யோட பவர் 1 தான் காமனாக எடுத்திருக்கோம், மிச்சம் 1 இருக்கும். ஓகேவா இது ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் பாருங்க x² ப்ளஸ் xy ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை வெளில எடுத்துருங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஹச்சிஎஃப் ஆஃப் x². ஓகே நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சதை எழுதிடலாம். ஓகேவா xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கம்மா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா இஸ் ஈக்குவல் டு ஹச்சிஎஃப்னா என்ன பண்ணணும்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத மட்டும்தான் எழுதணும். ஸோ இது ரெண்டுலேயும் எக்ஸ் காமனாக இருக்குது, ஸோ எக்ஸ் எழுதிக்கோங்க. தென் எக்ஸ் ப்ளஸ் ஒய் காமனாக இருக்குது, ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். எல்சிஎம்க்கும் ஹச்சிஎஃப்க்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இல்லையா? ஹச்சிஎஃப்னா காமனாக இருக்கிறத மட்டும் எழுதணும், எல்சிஎம்னா எல்லாத்தையும் எழுதணும், பட் காமனாக இருக்கிறத 1 டைம் எழுதணும், அவ்வளோதான். அகெயின் ஒரு ஹச்சிஎஃப் மேபி செல்ஃப் ஸ்டடின்னு கொடுக்கலாம், பட் ஓகே. ஸோ வீடியோ பார்க்குறவங்க இப்போ ஓரளவுக்கு ஹச்சிஎஃப் ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னா பாஸ் பண்ணிவிட்டு இந்த சம்ம நீங்களாக சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா சால்வ் பண்ணி ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்கள், அப்புறமா நீங்கள் ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஓகேவா வீடியோ ஆன் பண்ணிவிட்டு. ஸோ கொஸ்டினில் x⁴ -1 கொடுத்துருக்காங்க. இதை மாற்றி எழுதுறாமா x² மைனஸ் 1². அப்போ இது a² - b² ஃபார்முலா இருக்கா? ஸோ இது எப்படி எழுதலாம் a + b இன்ட்டு a - b அப்படின்னு எழுதலாம். ஓகேவா அப்போ x² + 1 இன்ட்டு x² - 1. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா? ஸோ x² + 1 இன்ட்டு இதை எப்படி எழுதலாம் x + 1 இன்ட்டு x - 1 எழுதலாம். தென் செகண்ட் டைம் ஆக்சுவலாக அதே தான் கொடுத்துருக்காங்க x² - 1. ஸோ x + 1 இன்ட்டு x - 1. தேர்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க x² + 2x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எனக்கு இந்த ஒரு மெத்தட் தான் தெரியும் ஆக்சுவலாக. ஸோ நான் அதில் ட்ரை பண்ணுறேன். இதோட கோஎஃபிஷியன்ட் 1, ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் 1, ஸோ 1 × 1 1. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் சென்டர் டேர்ம் 2 வரணும். ஸோ 1 × 1 தான். அப்போ இது என்னது ஆக்சுவலாக x + 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 3 டேர்மே இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹச்சிஎஃப் ஆஃப் x² + 1 இன்ட்டு x + 1 இன்ட்டு x - 1 கம்மா செகண்ட் டேர்மில் என்னெல்லாம் இருக்குது x + 1ம் x - 1ம் இருக்குது. தேர்ட் டேர்மில் என்ன இருக்குது x + 1 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ மூணுலேயும் காமனாக இருக்கிறதுன்னு ஹச்சிஎஃப்னு பார்த்துருக்கோம். மூணுலேயும் என்னெல்லாம் காமனாக இருக்குது x + 1 காமனாக இருக்குது, இதில் x + 1 பவர் 2 இருக்குது. பட் மற்ற ரெண்டுலேயும் என்ன தான் இருக்குது 1 தான் இருக்குது. ஸோ ஆன்சர் என்னது x + 1. Next question. What percentage of 8 is 64?
ஓகே. ஸோ இப்போ நம்ம மார்க் எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மார்க் வந்து சப்போஸ் ஒரு 450ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பர்சன்டேஜ் கேட்டால் என்ன பண்ணுவோம்? 500 இன்ட்டு 100 இந்த பேட்டர்னில் போட்டு 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 90% அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 8 is 64 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்மில் என்ன பண்ணணும்னா மேலே 64 போட்டு கீழே 8 போட்டு இன்ட்டு 100 போட்டுருங்க. ஓகேவா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம் தான். ஜஸ்ட் கேன்சல் பண்ணுங்க. 800%. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? If a sum, okay, okay. In the sum of 50% of a number and 80% of 85% of the same number is 202.5, then 16% of the same number என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது sum of 50% of ஒரு நம்பர் அண்ட் 85% of அதே நம்பர் வந்து என்னதான் 202.5னா 60% of that number என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்துருக்க வேர்டிங்ஸா உங்களுக்கு ஈக்குவேஷனா மாத்த தெரியணும். அவ்வளவுதான். லெட் எக்ஸ் பி தட் நம்பர். அந்த நம்பரை நீங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்படின்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத அப்ளை பண்ணுங்க. 50% of x plus 85% of x equal to 202.5. ஓகேவா? ஸோ இதை ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 135% of x equal to 202.5. அண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம கிளைம் என்னது? நம்ம கிளைம் வந்து 60% of x என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஸோ இதுல இருந்து என்ன பண்ணலாம்? இது பர்சன்டேஜ்ல இருக்குல்ல, ஸோ மாற்றி எழுதுங்க. 135/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 202.5. இந்த 100 அங்கே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 135 x equal to 202.5 into 100. ஸோ 2 0 இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 2 டிஜிட் தள்ளி போயிடணும். ஆன்சர் என்ன வரும்? 20250. தென் இந்த 135 கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த மல்டிப்ளைல இருக்கு. ஸோ இங்கே டிவைட்ல வந்துடும். ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? எஸ். 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 25 7 5 35. மேலே அடித்தோம்னா 4 5 20, அப்புறம் 0, 5 25, அப்புறம் 0. இவர் இந்த மேலே உள்ள டேர்ம்ஸ் ஆட் பண்ணுங்க. 4 + 0 + 5 + 0. ஆன்சர் என்ன வருது? 9 வருது. ஸோ கீழே உள்ள ரெண்டு ஆட் பண்ணால் 2 + 7. ஸோ அதுவும் 9. ஸோ ரெண்டு நம்பருமே 9ஆல கேன்சல் ஆகும். ஸோ 3 9 27. மேலே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 36, மிச்சம் 4 இருக்கும். ஸோ 4 45ன்னு வந்துடும். 9 45 ஒரு 0. தென் இது ரெண்டு ஆட் பண்ணால் 4 + 5 9. ஸோ இது 3ஆல கேன்சல் ஆகும். 1 3 is 3. இங்கே ஒரு 3 3, 3 15, 150. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 150. பாருங்க, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஆப்ஷனில் 150 இருக்கு. ஸோ டக்குன்னு போய் மார்க் பண்ணிடக்கூடாது. நமக்கு தேவை என்னது? 60% of x. ஸோ இங்கே பண்ணலாம். 60% of x equal to 60/100 into x-ஓட வேல்யூ என்னது? 150. ஸோ 150. ஸோ 0 0 0 0. 6 15 90. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. இதில் வந்து எல்லாமே செகண்ட் டிகிரியில் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? இதோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன் கேட்டிருக்காங்க இல்லையா? ஜஸ்ட் சிம்பிளிஃபை இந்த கொஸ்டின். அவ்வளோதான். மொதல் ஸ்டெப்பாக என்ன பண்ணிடுங்க? இந்த டிவைடில் இருக்கா? டிவைடில் இருக்கிறத மாற்றி எழுதணும்னா மல்டிப்ளிகேஷனில் போட்டலாம். சரி, அப்போ இதை ஜஸ்ட் இன்வெர்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எழுதிக்கலாமா? ஸோ x² + 5x + 6 by x² + 4x - 21. இங்கே டிவைடில் இருக்குது. ஸோ இன்வெர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2x² - 11x - 21 by 2x² - x - 6. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் சிம்பிளிஃபைடு வெர்ஷன் எழுதுங்க. ஐ மெத்தட் எல்லாத்துக்கும் போட்டலாமா? மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்முக்கு இப்போ எழுதுவோம்.
மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரணும் 6 வரணும், ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரணும் 5 வரணும். ஸோ 2 into 3 அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி எழுதலாம், x plus 2 into x plus 3. ஓகேவா. செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -21 வரணும், ஆட் பண்ணால் எனக்கு 4 வரணும். ஸோ மூவியில் 21 மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். ஸோ எழுதிட்டு எனக்கு வந்து ஆட் பண்ணால் +4 தான் வரணும். ஸோ இங்கே மைனஸாக போட்டுருங்க. ஸோ டிவைடட் பை x minus 3 into x plus 7. தேர்ட் டேர்மில் என்ன இருக்குது, முன்னாடி ஒரு 2 இருக்குது. ஸோ 2 into -21 -42. இங்கே -11. ஓகே, 42க்கு என்ன ஃபேக்டர்லாம் இருக்குது, 21 into 2, 6 into 7. வேறு ஏதாவது ஃபேக்டர் இருக்கா, 42, 2, 21, திருப்பி 3, 7, அவ்வளோதான் இருக்கும். ஓகே. ஸோ இது எப்படி எழுதலாம், 2 into 14 into 3ன்னு எழுதலாமா, 2 into 7, ஸோ 14 into 3ன்னு எழுதலாம். ஓகே. ஸோ கீழே மைனஸ் வேணும், ஸோ இங்கே மைனஸ் போட்டுருங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -11 வரும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -42 வரும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, முன்னாடி ஒரு 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, x² கோஎஃபிஷியண்ட்டாக. ஸோ இந்த மாதிரி 2 கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு டேர்மே 2ஆல் டிவைட் பண்ணிடணும். ஸோ கேன்சல் பண்ணிட்டா இது -7. ஓகே, திருப்பி எழுதுறப்ப கீழே இருந்து எழுதணும். ஸோ 2x + 3 அப்படின்னு எழுதணும், சரியா. ஸோ x - 7 into 2x + 3. தென் லாஸ்ட் கொஸ்டின் என்னது, 2x² - 6. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -12, ஆட் பண்ணோம் அப்படின்னா -1, 3 12. இதில் மைனஸ் போட்டு விட்ருங்க, /2 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இது -2ன்னு வரும். ஓகேவா, இது -2. ஸோ எழுதுனா அப்படின்னா 2x + 3 ஓகே, 2x + 3 ஓகே, காட் இட். ஸோ எங்கேயோ மிஸ்டேக் இருக்கேன்னு தேடிட்டு இருந்தேன், இங்கே வந்து மைனஸ். ஓகேவா, அப்போ இதுவும் மைனஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். ஓகே, ஸோ இப்போ எழுதலாமா, 2x + 3, ஓகே, then x - 2, x - 2. That's it. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க, x - 7, x - 7, 2x + 3, 2x + 3, x + 3, x + 3. ஸோ ரிமைனிங் என்ன வந்திருக்கு, ஈக்குவல் டு x + 2/x - 2. ஸோ அதுதான் சொல்யூஷன். ஓகேவா. தென் லாஸ்ட் கொஸ்டின் மட்டும்தான் ஐ திங்க் கொஞ்சம் டிஃபிகல்ட் நினைக்கிறேன். ஏங்கிற ஒருத்தன் வந்து 33% ஆஃப் தி மேக்ஸிமம் மார்க் எடுத்துட்டு ஃபெயில் ஆகிட்டான். எத்தனை மார்க்ஸ் டிஃப்ரென்ஸில், 15 மார்க் டிஃப்ரென்ஸில் ஃபெயில் ஆகிட்டான். ஸோ கொஸ்டினில் முதல் லைன் புரியுதான்னு பாருங்கள். ஏங்கிற ஒருத்தன் வந்து மேக்ஸிமம் மார்க் இருக்கும்ல, அந்த மார்க்கில் 33% எடுத்திருக்கான். எடுத்துமே என்ன ஆயிடுச்சு, அவனால் பாஸ் மார்க் எடுக்க முடியல. பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு அவனுக்கு 15 மார்க் கம்மியாக இருக்குது. வேறஸ் பிங்கிற ஒருத்தன் வந்து 46% ஆஃப் மேக்ஸிமம் மார்க் எடுத்திருக்கான். தென் பாஸ் மார்க்கை விட 24 மார்க் அதிகமாக வச்சிருக்கான். அப்படின்னா the necessary minimum percentage required for pass mark is. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம ஆக்சுவலாக 2 விஷயம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாஸ் மார்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ கொடுத்துருக்கிறதுல 2 விஷயம் நம்ம தேவைப்படுது இல்லையா. எம்ங்கிறத நம்ம மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு வச்சுக்கலாம். தென் எக்ஸுங்கிறத வந்து நம்ம பாஸ் மார்க்னு வச்சுக்கலாம், ஆனால் பீனே வச்சுக்கலாம். பீங்கிறது பாஸ் மார்க்.
மொதல் ஈக்குவேஷன் எழுதுங்க. 33% ஆஃப் ஒரே ஒரு விஷயம்தான். உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க சென்டென்ஸை வந்து ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எந்த சம் கொடுத்தாலும் சால்வ் பண்ணிடலாம் இந்த மாதிரி வேர்டிங் சம்ஸ். ஓகேவா? ஸோ 33% ஆஃப் மேக்ஸிமம் மார்க் ப்ளஸ் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு பாஸ் மார்க். ஓகேவா? இங்கே ஏன் ப்ளஸ் 15 எழுதியிருக்கேன்? ஏன்னா 33% மார்க் எடுத்த பையன் ஒரு 15 மார்க் கூட எடுத்திருந்தான்னா பாஸ் ஆகிருப்பான் இல்லையா? பாஸ் மார்க் அட்டைன் பண்ணியிருப்பான். ஸோ அதனால தான் 33% ஆஃப் மேக்ஸிமம் மார்க் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு பின்னு எடுத்திருக்கோம். வேற செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? பிங்க இது வந்து ஏக்குள்ள ஈக்குவேஷன். ஓகேவா? தென் பிக்குள்ள ஈக்குவேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 46% ஆஃப் மேக்ஸிமம் மார்க் வாங்கியிருக்கான். ஸோ 46% ஆஃப் மேக்ஸிமம் மார்க் அண்ட் gets 24 more than the pass mark. ஸோ இதுல இருந்து -24 சப்ராக்ட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? பாஸ் மார்க் கிடைக்கும். புரியுதா? இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்க டிஃபரன்ஸ். இவன் வந்து பாஸ் மார்க் பி வந்து பாஸ் மார்க்கை விட அதிகமா 24 மார்க் வாங்கியிருக்கான். ஸோ அந்த 24 மார்க்கை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? பாஸ் மார்க் கிடைச்சிடும். வேற ஏ 33% ஆஃப் மேக்ஸிமம் மார்க் வாங்கியுமே 15 மார்க் அவனுக்கு கம்மியா இருக்கு. எதுக்கு? பாஸ் மார்க் வாங்குறதுக்கு. ஸோ அங்க என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? ஸோ இது ரெண்டுலையும் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் சேம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிடுங்க. ஸோ 33% ஆஃப் எம் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 46% ஆஃப் எம் மைனஸ் 24. ஓகேவா? இந்த -24 இங்கே கொண்டு போயிருங்க. இந்த 33% இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ 24 + 15 ஈக்குவல் டு 46% m minus 33% of m. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 13% ஆஃப் எம்னு வரும். என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா 39. ஸோ இங்கே எழுதுறேன். ஸோ m is equal to 39. இங்கே மல்டிப்ளைல இருக்க 13 வந்து இங்கே போகிறப்ப டிவைடில் போயிடும். சரியா? ஸோ பை 13 இங்கே பர்சன்டேஜில் இருக்கா? ஸோ இந்த டேர்ம் ஆக்சுவலாக எப்படி எழுதியிருப்போம்? 13/100 இன்ட்டு எம்னு எழுதியிருப்போம். ஸோ இங்கே 100 டிவிஷனில் இருக்குது. இங்கே வரப்போ மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இங்கே 13 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இங்கே வரப்போ டிவிஷனுக்கு வந்துடும். சரியா? ஸோ 1 13 13 3 13 39. This implies that m-ஓட வேல்யூ என்ன வந்துருச்சு? 300. ஸோ அந்த எக்ஸாம் எவ்வளோ மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க? 300 மார்க்குக்கு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? நமக்கு தேவை பாஸ் மார்க் தான். ஸோ இதை வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்குள்ளே தேங்க்யூ வந்துருச்சு. One second. Okay. I think there is some problem. Okay. So equation வந்து 33% of maximum mark plus 15 equal to pass mark. ஓகேவா? இதான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? m is equal to 300ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 33/100 இன்ட்டு 300 ப்ளஸ் 15 ஈக்குவல் டு பாஸ் மார்க். ஸோ p is equal to 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 99 + 15. ஸோ பாஸ் மார்க் வந்து 114. ஓகேவா? ஸோ பாஸ் மார்க் கண்டுபிடிச்சாச்சு. அதாவது பாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்ல. இப்போ பாஸ் பர்சன்டேஜ் என்னது? 114 டோட்டல் மார்க் 300 × 100. ஸோ 0 0
கேன்சல் பண்ணிடலாம். 1 3 is 3, 3 9, மிச்சம் 24, 8 3 24. Therefore, pass mark percentage equal to 33%. Sorry, 38%. ஸோ அதுதான் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இதோட வந்து 2025 கேட்ட சிடிஎஸ்சி எக்ஸாமோட ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் உள்ள எல்லா சொல்யூஷனும் பார்த்துட்டோம். ஓகேவா? இதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, மேக்ஸ் கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட். தேங்க்யூ.